வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களால எவ்வளவு நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இப்போ என் கூட எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் இல்லாம, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு 30 செகண்ட்ஸ் சைலன்ஸா உட்கார போறீங்க. நானும் உங்க கூட 30 செகண்ட்ஸ் சைலண்டா உட்கார போறேன். ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, 30 செகண்ட்ஸ் ஆயிட்டு. இப்போ உங்களால் அந்த 30 செகண்ட்ஸ் கூட எந்த ஒரு ஸ்டிமுலேஷனுமே இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியலனா, தட் மீன்ஸ் யூ ஹேவ் ட்ரெயின்ட் யுவர் பிரெயின் டு டிபெண்ட் ஆன் ஸ்டிமுலேஷன். பட் என்னால் 30 செகண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களோட பிரெயின் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கு. அந்த 30 செகண்ட் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலனா, தென் இந்த வீடியோ ஃபுல்லாக இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அண்ட் எப்படி உங்களோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்பர் 1, ஸ்டாப் சேசிங் நாவல்ட்டி. நம்ம பிரெயினால நிறைய டாஸ்க்கை பண்ண முடியும். இதை வந்து ரெண்டா நம்ம பிரிக்கலாம், வித் அண்ட் டெப்த். வித்னா ஒரே நேரத்தில் 100 டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்றது. பட் டெப்த்னா ஒரு டாஸ்க் எடுத்து அதில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்றது. அண்ட் லைஃப்ல கிரேட்டர் திங்ஸை அச்சீவ் பண்ண அண்ட் சக்ஸஸை மீட் பண்ண நம்ம இந்த டெப்த்தை வந்து யூஸ் பண்ணோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இந்த வித்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான டாஸ்க் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு டாஸ்க்ல நம்மளால கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. பிகாஸ் யூ லேக் அட்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தண்ணி வந்துட்டு போர் போடுதோம். 100 டிஃப்ரெண்டான இடத்துல ஒரு ஃபீட்டுக்கு ஹோல் தோணுனோம்னா நம்மளால அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது, தண்ணியை பார்க்க முடியாது. பட் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல 100 ஃபீட்டுக்கு ஹோல் போட்டோம்னா யூ கேன் see the water, you can achieve your goal. ஸோ ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் டாஸ்க்ல ஒர்க் பண்றதோட ஒரு டாஸ்க்கை சூஸ் பண்ணி அதில் டீப்பாக ஒர்க் பண்ணும்போது நம்ம கிரேட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 2, ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு என்ஜாய் எஃபோர்ட். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டோபமைனை வந்து ரீசெட் பண்ணும். அண்ட் அந்த டோபமைனை ரீசெட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்டென்ஷனலாக போரிங்கான டாஸ்க் எடுத்து அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். லைக் ரீடிங் எ புக், டூயிங் அன் எக்ஸசைஸ். இந்த மாதிரி இன்டென்ஷனலாக போரிங்கான டாஸ்க் எடுத்து அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது உங்களோட பிரெயின் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிரும். நம்பர் 3, மாஸ்டர் ஃபோக்கஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 100 டிஃப்ரெண்ட் டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணுறதோட ஒரு டாஸ்க்ல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாதான் கிரேட்டர் திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். பட் இங்கே நம்மளோட மெயின் ப்ராப்ளமே ஃபோக்கஸ் பண்ண முடியாதது தான். அந்த ஃபோக்கஸ் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு மினிமம் டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் 15 to 20 மினிட்ஸ் ஆர் 20 to 30 மினிட்ஸ். இந்த மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிட்டு இப்போ 30 மினிட்ஸ்னா இந்த 30 மினிட்ஸும் நான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இந்த ஒர்க்கை பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வரணும். அண்ட் அந்த 30 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குமே நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எங்கே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணலாம். தென் உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ண முடியும். இதை அப்படி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களோட பிரெயின் வந்து இதுக்கு அடாப்ட் ஆகும். தென் உங்களோட ஃபோக்கஸும் இதனால இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி டைம் பிளாக் பண்ணி ஒர்க் பண்றது மூலமா நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும். ஈவன் 10 மினிட்ஸ்ல இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி 10 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அது 15 மினிட்ஸ், தென் 20 மினிட்ஸ், அப்படி உங்களோட டைமை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். அண்ட் ஃபைனலா, ஆடிட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க உங்கள்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கு அண்ட் அதுல வந்து ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்ரி சிங்கிள் டே 5 to 10 rupees அதுல இருந்து நீங்க லூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு நாளை கம்பேர் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும். பட் ஒரு இயரா நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 3000 சம்திங் நீங்க வந்து லூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு இயரா கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். பட் ஒரு டே கம்பேர் பண்ணும்போது அது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டா தான் தெரியும். சேம் டிஸ்ட்ராக்ஷனும் இப்போ ஒரு டே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் 1 மந்த் ஆர் 1 குவார்ட்டர் இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா சில பேருக்கு அது சம் டேஸா இருக்கும், சில பேருக்கு அது சம் ஹார்ஸா இருக்கும். நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ல லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம், எவ்வளவு டைம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு வேணும். அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணதான் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனை ரைட் டவுன் பண்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் பிளாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை போய் செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோட்டை எடுத்து ரைட் டவுன் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, போய் செக் பண்ணேன் அப்படிங்கிறத ரைட் டவுன் பண்ணுங்க. இந்த மாதிரி எப்பெல்லாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களோ அதை எல்லாத்தையுமே அந்த நோட்டில் ரைட் பண்ணணும். லைக் யூடியூப்பே செக் பண்ணுறது ஆர் இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே அந்த நோட்டில் ரைட் பண்ணிகிட்டே வரணும். ஒன்ஸ் அதை ரைட் பண்ணிவிட்டு அந்த வீக்கோட எண்ட் ஆர் அந்த மந்தோட எண்டில் நீங்கள் அதை திருப்பி பார்க்கும்போது நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க, எதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவேர்னஸ் வேணும். அண்ட் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ண இந்த ஸ்டெப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறத ரைட் டவுன் பண்ணி அந்த டிஸ்ட்ராக்ட்
டிஸ்ட்ராக்ஷன்ஸை மினிமைஸ் பண்ணுங்க, லைஃப்ல கிரேட்டர் திங்ஸை அச்சீவ் பண்ணுங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா அண்ட் வேல்யூபிளா இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல கான்ஃபிடன்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் பெட்டர் கம்யூனிகேட்டரா மாறணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பீஸ்.